சிறுமைப்பட்டு இருக்கிறதனுடைய எளிமையாய் காணப்படுகிறதான அதனுடைய காரணம் என்ன என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பதை பார்க்கலாம். இருக்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு கூட அவரை உறுதியாக பற்றி கொண்டு வாழ்வதுதான் சிறுமைப்பட்டு இருக்கிறதான நிலையில ஒரு மனிதனுடைய தேவ பிள்ளையினுடைய காரியம் அல்லது தேவன் அவனிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது சிறுமைப்பட்டு இருக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு என்று நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், அது கூட ஒரு காரணம் பல காரணங்கள்ல ஒன்று என்று நீங்க பார்க்கும் போது உமாவு புஸ்தகத்துல ஒன்று வாசிக்க முடியும். உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் இப்ப காமிச்சா நீங்க அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 2, 3, 4, 5 வசனங்களிலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சிறுமைப்பட்டு ஏற்கனவே எகிப்து தேசத்திலே காணப்பட்ட தன்னுடைய ஜனத்தை மீட்டு கொண்டு ஆண்டவர் வரும்பொழுது அவர்களுக்கு காணப்பட்டதான அந்த சிறுமையை வைத்து ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இதனுடைய ரீசன் என்ன அப்படின்றத ஆண்டவர் சொன்னார். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். நம்ம சிறுமைக்கு பல காரணங்கள் காணப்படலாம். பூமியிலே மனிதர்களாக வாழ்கிறதுனாலேயே சிறுமைப்பட்டு காணப்பட முடியும். நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் செய்ததான பாவத்தினுடைய பின்விளைவு நாம் பெற்ற சாபத்தின் காரியமாக இருக்கலாம் இந்த ஏற்ற தாழ்வுகளுக்கு. ஸோ அதனால அது அதிகமாக போய் ஆராய்ந்து பார்ப்பதை பார்க்கலாம். அந்த வசனத்தை என்ன சில வாசித்து விடலாம், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 2 பார்ப்போம் என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலுள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய பசியினால் வருத்தி அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, இது பொதுவாக பார்க்கும் பொழுது பசியினால் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்துல குறைவுபடுகிறதுனால், பசி ஒரு குறைவு தானே, பசி சாப்பாடு கிடைக்கலன்னா ஒரு குறைவு இல்லையா, அதே போல ஒரு காரியத்துல குறைவுபடுகிறது அப்படின்றத நம்ம போன செய்தியில பார்த்தோம். எளிமைனா என்ன மீனிங் அப்படின்லாம். அப்ப சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாய் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய் என்று சொல்லிவிட்டு எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னா ஆண்டவர் பேசினார். அப்ப சிறுமைக்கு ஒரு காரணம் அல்லது சிறுமைப்பட்டு இருப்பதை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காய் பயன்படுத்தி கொள்கிறார் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, சிறுமைப்பட்டு இருக்கிறதான சூழ்நிலையிலும் என்னுடைய ஜனம் என்னை நம்பி இருக்கிறதா, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதா, அவருடைய இருதயம் எப்படியாய் காணப்படுகிறது, அந்த நேரத்துல எப்படி காணப்படுகிறது அப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னா நாமே அவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறார். அது நிமித்தமாகவே அவர்களை சிறுமைப்படுத்தினேன் என்று சொல்லி அவருடைய பக்கத்துல இருக்க அந்த வியூ ஆண்டவர் பாத்தீங்கன்னா மோசேக்கு வெளிப்படுத்தினபடினாலே அதை அவன் ஓப்பனா என்ன பண்றான், ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி என்ன பண்றான், இந்த காரியத்தை சொல்லுகிறான். பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம அந்த ரூட்டுக்குள்ள போய் நான் ஏன் சிறுமைப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் அப்படிலாம் ஆராய்ந்து பார்ப்பதை பார்க்கிலும் கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு இந்த நாட்கள்ல முக்கியமான. ஏன்னா கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். 40 நாள் அளவும் சிறுமைப்பட்டு காணப்பட்டீங்க, 40 வருஷங்கள் அளவும், ஆனாலும் கூட உங்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு கேட்கிறார். உங்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உங்களுடைய பாதரட்சை அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வந்தேன், இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு முறுமுறுப்புகள் உங்களிடத்துல இருந்து எழுந்த போதும் நான் உங்களை என்ன பண்ணேன், 40 வருஷம் மூலமும் நான் உங்களை பாதுகாத்து வரவில்லையா, அதை கொஞ்சம் நினைத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம். அதுதான் நம்முடைய லைஃப்லயும் எப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லது தாழ்ச்சியின் மத்தியில் காணப்பட்டாலும் கூட நம்முடைய தேவன் நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் அதுல இருந்து வெளியில கொண்டு வரும்போது மகிழ்ந்து களி கூறத்தக்கதாய் இன்றைக்கே நம்முடைய இருதயம் அவரை என்ன பண்ணணும், உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க வேண்டும்.